உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிற மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கோயில் அன்னதானம் போடலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கோயிலில் போய் அன்னதானம் பிளான் பண்ணோம். நம்ம தண்டீஸ்வரர் சிவன் கோயிலில் அன்னதானத்துக்கான டோக்கன் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா அங்கே வந்து 3500 அன்னதானம் போடுறாங்க. ஒரு 8 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு வருவோம், அன்னதானம் போடாமல். அப்போ தோணும் எங்களுக்கு நம்மளும் ஒரு நாள் அன்னதானம் போடுற நிலைமைக்கு வரணும் அப்படின்னு. அந்த சிவனோட ஆசையினால் அன்னதானம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். சிவனுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நாங்கள் அன்னதானம் போடுற இடத்துல போய் நாங்களும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எல்லாருக்குமே போட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு. சிறந்த தானம் அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த அன்னதானத்தில் நம்ம கலந்துட்டு நம்மளும் அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. பழைய நினைவுகளில் நிறைய வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருந்தது, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாரோட வயிற்று பசியை நம்ம ஆட்டினோம் பார்த்தீங்களா. அதான் மனுஷன் போதுன்னு சொல்கிறது ஒன்று தான், சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கொடுத்தா மனுஷனோட வாழ்த்து வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.